ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நம்ம வந்து சிக்கன் செஞ்சாச்சு, மட்டன் செஞ்சாச்சு. இது வந்து விலா மீன், விலை மீன், விலை மீன், விலா மீன் ரெண்டும் ஒன்று தானே? ஓகே, இது ஒன்று. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஹைட் வேற, நம்மளால எட்டி பார்க்க முடியல. என்ன தெரிகிறது? ப்ளீஸ் கோஆபரேட். மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ஹாய், வணக்கம், வெல்கம் டு த சேனல் சங்கீதா சேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் கிவன் சோஃபா. ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மங்களகரமாக கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு, என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அது வந்து ரொம்ப ப்ராப்பராலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நம்ம வந்து சிக்கன் செஞ்சாச்சு, மட்டன் செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அகெயின் நான் வந்து ஃபிஷ் குழம்பு இது வரைக்கும் சத்தியமாக ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த யூடியூப் சேனலும் பார்க்கல. எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி ஹலோ துபாயா ஃபிஷ் குழம்பு எப்படி எனக்கு வச்சுருந்தீங்கன்னு கேட்டு அவங்கக்கிட்ட அதை ஃபோனில் கேட்டு சரி எனக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம் நினைக்கும் போது நான் vlog பண்ணுன்ற பிளான் இல்லை. ஏன்னா ஒருவேளை அது நல்லா வரலன்னா அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் 4 பேர் அதை பார்த்து கழுவி ஊற்றக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் vlog பண்ண வேணாம்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு சரி ஓகே, எனக்கா ஒரு நம்பிக்கை, அவ்வளோ கேவலமாக நம்ம பண்ண மாட்டோம். ஃபிஷ் நம்ம குழம்பு ட்ரை பண்ணதில்லை, எனக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். பட் ஃபிஷ் ஃப்ரை நான் வந்து பொரிக்கிறது மட்டும் தான் காட்ட போகிறேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆளாக உட்காந்து ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஹேட்ஸ் ஆஃப். சத்தியமா முடியல. ஒரு 4வது 5வது vlog-ஆ தான் இருக்கு இது. பட் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் கொடுக்குது. அவ்வளோ கஷ்டமா இந்த ஸ்டாண்டை பிடிச்சி அதில் கேமரா ஃபிட் பண்ணி ஒரு மைக்கை மாட்டி அதனால வேர்த்து அடிக்கடி ஆஃப் ஆகுது, அதை திருப்பி ஆன் பண்ணி அந்த 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 கிச்சனுக்குள்ளே போய் நின்று நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி ஐயோ என்னால் சத்தியமாக முடியல. எப்படி தான் ஒரு கண்டென்ட் பிளான் பண்ணி அதில் ஒரு 4 பேரை இன்கார்பரேட் பண்ணி அவங்கள வச்சு ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஐயோ முடியல. அழகா போனோமா, ஷூட்டிங்ல நடிச்சோமா, பேமெண்ட்டை வாங்கினோமா, வந்த மாதிரி இருந்த வேலையை விட்டுட்டு இப்போ உட்காந்து யூடியூப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது வந்து அப்படியே போடுறதுக்கும் மனசு வரல. சரி ஓகே, ஆரம்பிச்சிட்டோமே, ஏதோ நமக்கு வர்றதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானாக வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி குக்கிங் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தெரியுமா, குக்கிங் மற்ற எல்லாமே உட்காந்து கேமரா ஆன் பண்ணி நம்ம சும்மா ஸ்டாண்டில் வச்சுட்டு வளன்னு என்ன வேணால் பேசலாம். பட் குக்கிங் இருக்குது தெரியுமா, சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெயில் வேறு என்னை போட்டு சாவடிக்குது. அந்த கிச்சனில் நிற்க முடியல. நான் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேட்டரி ஃபேன் வச்சுருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபேன். அந்த ஃபேனை வந்து அழகாக செட் பண்ணி நேராக நம்ம ஃபேஸுக்கு மட்டும் காத்தடிக்கிற மாதிரி அந்த ஃபேனை செட் பண்ணி எனக்கு குக்கிங் vlog பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கமான். ஸோ ஃபிஷ் குழம்புக்கு வந்து ஒரு சைடு நல்லெண்ணெய், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சமைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் நல்லெண்ணெய் காலி ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சைடில் வந்து என்னென்னு பார்க்காதீங்க, அது வந்து ஃபிஷ் ஃப்ரை. நான் அதை வந்து அதோட ப்ராசஸை நான் காட்டல. பட் எனக்கு இப்போ டைம் ஆகிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கடுகு அண்ட் வெந்தயம் போடணும். ஓகே, கடுகு அண்ட் வெந்தயம் கம்மியாக போட்டுக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இது கார குழம்பு கிடையாது, மீன் குழம்பு. அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ப்ளீஸ் வெந்தயம் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுறேன் சைடில். இது வந்து விலா மீன், விலை மீன், விலை மீன், விலா மீன் ரெண்டும் ஒன்று தானே? ஓகே, இது ஒன்று. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இதில் வந்து கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம் ஆக்சுவலாக வந்து வெடிக்கும் போது தான் வெங்காயம் போடணும். நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 kg ஃபிஷ்ஷுன்னு வாங்கினேன். 1 kg ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 10 to 15 இந்த ஷாலட்ஸ் இருக்குல்ல, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து தக்காளி அதிகமாக போட்டு புளி அதிகமாக ஊற்றினோன்னா டேஸ்ட்டாக இருக்குமா. ஓகே, வெடிக்குது. இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் போடுறேன் இதில். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா வெங்காயம் அண்ட் தக்காளி நிறையா போட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, தக்காளி நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வரும் மீன் குழம்புல. ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி போடுறேன். தக்காளி ஒன்றும் பண்ணாது.
இதில் வந்து டக்குன்னு போட்டுட்டு சில பேர் சீக்கிரமாக வதங்கணுன்றக்கா தண்ணி ஊற்றுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சைடில் அது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. அதோட ப்ராசஸை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு, ஃப்ரை, ரசம். இதுதான் வந்து என்னோடய ஸ்பெஷல். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய வச்சுருக்கேன். நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு ஆள் தானே இந்த பொண்ணு வந்து சாப்பிட போகுது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ செய்யுதுன்னு யோசிப்பீங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் கிடையாது. ஸோ அதனால் ஃபிஷ் குழம்பு வந்து பழசாக எடுத்து வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி ரைஸ் வச்சு சாப்பிட போகிறேன். இதுவும் என்ன நிறையா வாட்டி செஞ்சு விட்ருக்கு நல்லா. என்ன இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது. இந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், எண்ணெய் தெரிச்சு அங்கங்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி பேடாக ஆக்கிடும் நம்மளை. ஸோ பரவாயில்ல, ஃபிஷ் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஒட்டவே இல்லை, பிஞ்சு வரவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறோம் அப்படின்னாலே வந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் எனக்கு இங்கே வருது. இது வந்து நல்லெண்ணெயில் நம்ம மீன் குழம்பு செய்கிறோம், தேங்காய் எண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஹைட்டு வேறு. ஸோ அதனால் வந்து நம்மளால் எட்டி பார்க்க முடியல. என்ன தெரிகிறது? இது நம்ம ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல, சால்ட்டு கொஞ்சம் வந்து இதோட போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வதங்கும். நான் கல் உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் சால்ட்டாக போடாமல் ராக் சால்ட்டாக போடுறேன். ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நீங்கள் மசால் ஃபிஷ்ஷுக்கு தடவும் போது கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, மொறுன்னு இருக்கும். 65லாம் நம்ம போடுவோம்ல, ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி. ஸோ இது இன்னும் நல்லா வதங்கணும். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி தனித்தனியாக தானே இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியாக ஒரு மாதிரி திக்காக வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேளை நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் பண்ணுற ப்ராசஸில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தது இல்லை ஏதாவது ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானே ஒட்டு கேட்டு தான் சமைக்கிறேன். ஸோ அதனால் இது ரொம்ப சூப்பராக வரும்ன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. நானே சமைச்சு டேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பொறுமையாக ரெடி ஆகட்டும். நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடுறேன். வெல்கம் டு சங்கீதா சேஸ் யூடியூப் சேனல். இட்ஸ் a cooking vlog and now it's fish fry time. ஏய் பரவாயில்லப்பா, சூப்பராக வருதுப்பா. அது என்னமோ தெரியல, எப்பவுமே சமைக்கிறத விட இந்த யூடியூபுக்குன்னு சம்டைம்ஸ் நான் vlog பண்ணிகிட்டே சமைக்கும் போது ரொம்ப நல்லா வருது. இது என்ன ஆச்சுன்னு தெரியல, வதங்கவும் மாட்டேங்குது. பேசாமல் என்ன திரும்ப பண்ணிருக்கணும், இதை சைடில் பண்ணிட்டு இதை மெயினாக பண்ணியிருக்கணும். தப்பு பண்ணி குழம்பு மெயினாக பண்ணி ஃபிஷ் ஃப்ரை சைடில் பண்ணிகிட்டு இருக்கேன். எட்ட வேற மாட்டேங்குது. நல்லா வதக்கணும்னு சொன்னாங்க, நல்லா பொறுமையாக வதக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வதங்க மாட்டேங்குது. பட் ஆனால் அந்த குழம்பு ரொம்ப நல்லா, அந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா வருது. ஸோ மிளகாய் பொடி நல்லாவே போட்டுக்கலாம். அண்ட் மஞ்சள் தூள் அண்ட் மல்லித்தூள். ஸோ மிளகாத்தூள் எவ்வளோ போட்டோமோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மல்லித்தூள் போடணும், கொஞ்சம் வாசமாக இருக்கும். அகெயின் கிண்டிஃபைங், நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. ஒரு வாட்டி வெஜ்ஜு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப வந்து கண்டினியூஸாக நான்வெஜ்ஜாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பட் வெஜ்ஜில் வந்து எனக்கு வெரைட்டி பண்ண தெரியாது, ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்சதான் அந்த சாம்பார் புளிக்குழம்பு மட்டும் தான் வெஜிடேரியனில். மற்றபடி வேறு பருப்பு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு அவ்வளோதான் நமக்கு வெஜிடேரியனில் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இங்கே ஒரு பக்கம் மீன் துடிச்சிட்டு இருக்கு. ஐயோ அப்பா தெரிச்சிருச்சு. சூப்பர். ஓகே ரைட், இன்னும் ரெடி ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. 1 kg ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 100 கிராம் புளி, ஒரு லெமன் அளவுக்கு நல்லா எடுத்து வச்சு கரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி மட்டும் தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன். ஸோ புளி வந்து கரைச்சி வச்சு இந்த புளி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ
ஸோ இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலாக இது நமக்கு பத்தாது, இனிமேல் நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆல்ரெடி நான் அந்த கரைச்சி வச்சு இந்த புளி எடுத்தேன்ல, ஸோ அதுலேயே மறுபடியும் தண்ணி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த தண்ணி தான் ஊற்றணும், நோ நார்மல் பச்சை தண்ணி. ஸோ இது நல்லா கொதிக்குது. குழம்பு பாருங்க நல்ல குழம்பு. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் இது தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் புளியில் தண்ணி கரைச்சி மறுபடியும் அதை ஊற்ற போகிறேன். ஸோ அகெயின் புளி கரைச்ச தண்ணி. இது ஓகே. இது வந்து நான் போட போகிற ஃபிஷ்ஷுக்கு கரெக்டான தண்ணி. இதுவுமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபிஷ் போட்டுட்டு ஒரு 5 minutes வந்து வைக்கணும். இப்போ ஒரு 2 minutes நான் ஃபிஷ் போட்டுருவேன். இங்கே அதுங்களே இவன் ரெடி ஆகிட்டான். தெரிக்கிறான். ஐயோ அப்பா, தெரிக்கிறான். போச்சு, இன்னைக்கு நான் வந்து ரத்த காவு வாங்க போகுது. ப்ளீஸ் கோஆப்ரேட். மாமாவுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. நான் வச்சுட்டேன். ஸோ வந்து ஃபிஷ் வந்து நான் எவ்வளோ போட போகிறேன்னா, இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு குழம்புல போடுற மீனை விட எனக்கு ஜஸ்ட் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் மட்டும் குழம்புல இருந்தால் போதும். நான் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் குழம்பு மீன் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு ஃபிஷ்ஷு போட்டுடலாம். அதாவது ஃப்ரையில் என்னென்ன பீஸு தேவையில்லையோ, என்னென்ன பீஸ் நம்ம சாப்பிட மாட்டோமோ ஃப்ரையில், அது எல்லாத்தையும் எடுத்து ஃபிஷ் குழம்புல போட்டுறது. நான் வாங்கும்போது இந்த தலையெல்லாம் கட் பண்ணி தான் வாங்குவேன். எனக்கு இந்த தலையெல்லாம் சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அதனால் அதுதான் ஜஸ்ட் அந்த ஒரு ஃபிஷ் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வந்து ஒரு 4-5 பீஸ் ஃபிஷ், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு அந்த ஃபிஷ் வந்து ஒரு 10 minutes விட்டுற போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ரை பையனை எடுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிட்டான். சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டான், சூப்பராக ஃப்ரை ஆகிட்டான். ஸோ இவனை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஹபா ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரையெல்லாம் 65 பண்ணுறீங்க, இல்லை வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேலே அதை வைங்க. உங்களுக்கு ஆயிலியாக இருக்காது. ஒரு 5 minutesல அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாமே அந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாவோ அந்த பிசுனும் அந்த ஃப்ரையில் இருக்காது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் vlog போட்டு முடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிட்டேன். ரெடி ஆகிட்டுருக்கு இது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு ஒரு 5 minutes கழிச்சு நம்ம ஃபிஷ் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சாப்பிடும்போது மீட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டாச்சு. இது போட்டுட்டு ஒரு 5 minutes, ஒரு 7 minutes விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போகலாம். ஓகே, டன். எஸ், ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், அவ்வளோதான் ஃபிஷ் குழம்பு. இவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல ஆக்சுவலாக. Where is my fish fry? Yummy fish fry. Yes. That's all. We're done with the lunch. நானே எனக்கு சுற்றி போட்டுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், நீங்கள் செஞ்சிருந்த மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் vlog கொஞ்சம் நாளைக்கு கட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஜென்ரல் vlog போகலாம். ரொம்ப டஃப்பாக இருக்குது குக்கிங்கை ஷூட் பண்ணுறது. See you, bye.